வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மனதை கணக்கக்கூடிய ஒரு சம்பவம். இதை பெற்றோர்கள் வேண்டுமென்றே விட்டு விட்டார்களா அல்லது என்ன நோக்கத்தில் திருமணம் கூடாது என்று சொன்னார்கள்? மதத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்கலாம், ஆனால் விஞ்ஞானத்தின் அடிப்படையிலும் அது கூடாத விஷயமாக இருந்தாலுமே கூட, மற்றபடி டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் கட்டாயமாக அப்பன் வேறாக இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக இந்த திருமணத்தை நடத்தி முடித்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு இந்த சம்பவத்தில் இருக்குது. ஆனால் பெரியோர்கள் ஏன் விட்டார்கள் அதை கண்டுகொள்ளாமல் அப்படிங்கிறது தான் ரொம்ப மனசுக்கு வருத்தப்படக்கூடிய விஷயம். அதாவது சென்னை திருப்போரூர் பக்கத்தில் தண்டலம் அப்படின்னு ஒரு ஏரியா. அங்கே அக்காள் தங்கச்சி, அக்காவுடைய பேர் காஞ்சனா, தங்கச்சி பேர் லதா. அக்காவுக்கு மகன் இருக்கிறார் சுரேந்திரன் அப்படின்னு. அப்புறம் தங்கச்சிக்கு பிரியங்கா அப்படின்னு ஒரு பொண்ணு. அக்காலும் தங்கச்சியும் அப்படிங்கிறப்ப அங்கேயும் அண்ணன் தங்கை அப்படிங்கிற உறவுங்கிறது ஒரு நார்மலாக இந்த உலகத்தின் ஒரு செயல்பாடு, ஒரு இயல்பான ஒரு விஷயம். அக்காளுடைய பையன் தங்கச்சியினுடைய பொண்ணு அப்படிங்கிறப்ப அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம். ஆனால் அப்போ வேற, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அக்காலும் தங்கச்சியும் ஒன்று, ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள். ஆனால் இருவருக்குமே புருஷன் வேற அப்படிங்கிறப்ப அப்பா வேற. அப்போ வேற அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதனுடைய டிஎன்ஏ வேற மாறும். அதே நேரத்தில் நெருங்கிய உறவில் கட்டக்கூடிய ஒரு சொந்தம் விஞ்ஞானத்துக்கு முரணானது. கல்யாணம் ஆனா அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட், இது டவுன் சிண்ட்ரம், மற்றபடி மூளை குறைபாடு, மற்றபடி பேச்சு குறைபாடு, காது செவிடாக பிறத்தல், அப்புறம் மூளை குறைபாடுன்னு சொல்லி ஏகப்பட்ட குறையோடு தான் குழந்தை பிறக்கும். சரி, அது இல்லைன்னா கூட டிஎன்ஏங்கிற விஷயத்தில் வேறுபாடு இருக்கு இல்லையா? அந்த வகையிலையாவது என்னமோ அண்ணா அக்கா தங்கச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒன்றாக இருந்தாலுமே கூட அப்பன் வேறு, இருவருக்கும் புருஷன் வேறு அப்படிங்கிற கான்செப்டில் அப்பன் வேற வேறைய வரக்கூடிய சமயத்தை கட்டி வைத்திருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, கட்டி வைக்காமல் அதை மிகப்பெரிய ஒரு அவர்களே முடிவெடுக்கக்கூடிய விஷயமா போச்சு. அதாவது அப்போ வேற, காஞ்சனாவுக்கு புருஷன் வேற, லதாவுக்கு புருஷன் வேற. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் வெளிப்பாடாக சுரேந்திரனும் பிரியாவும் அண்ணன் தங்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வர்றாங்க. உண்மையிலே டிஎன்ஏங்கிற கான்செப்டில் அது கட்டாயமாக ஒத்து வராது. அப்பன் அவருடைய தங்கை, இது அவருடைய ஒரு தம்பி அப்படின்னா அது ஒரே டிஎன்ஏ. அப்போ அண்ணன் தங்கை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான். ஆனால் இங்கே தாய் ஒன்றாக இருந்து அப்பன் வேறாக இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அது ஊருக்கு தான் அக்கா இது அண்ணன் தங்கையோடு, மற்றபடி உண்மையிலே பார்க்கக்கூடிய சமயத்தில் இரத்த வேறுபாடு நிறைய இருக்கிறது. கல்யாணம் செய்திருக்கலாம், தவறு செய்து விட்டார்களோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஆச்சுங்களா? அப்படி விஷயத்துக்கு வருவோம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, சுரேந்திரனும் பிரியாவும் அப்படி சின்ன வயசுலேருந்து ஒன்றா பழகுறாங்க. பழகக்கூடிய சமயத்தில் அப்புறம் முதல்ல அண்ணன் தங்கை அப்படின்னு பழகுறாங்க. அப்புறம் வயசு ஆக ஆக அப்புறம் இன கவர்ச்சி வரும் இல்லையா? வரக்கூடிய சமயத்தில் அப்புறம் ஒன்றாக பழகக்கூடிய சமயத்தில் அப்புறம் காதலர்கள், அப்புறம் கட்டி பிடித்தல், முத்தம் குடித்தல், இதெல்லாம் பெரியவங்க பார்த்துருக்காங்க. எப்போ இதெல்லாம் கூடாதுப்பா, நீங்கள் அண்ணன் தங்கை அப்படிங்கிற உறவில் வர்றீங்க, அதனால் இது தவறான ஒரு உறவு, தவறான ஒரு கல்யாணத்தின் வெளிப்பாடு, காதல் கூடாது. அதனால் ரெண்டு பேரும் அந்த மாதிரி பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ தடுத்துருக்குறாங்க. யார்? காஞ்சனாவும் தடுத்துருக்குறாங்க தான் பையனை, லதா தான் பொண்ணையும் தடுத்துருக்காங்க. ஆனால் அதையும் மீறி அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் இவர்களுக்கு தெரியாமல், காஞ்சனாவுக்கும் தெரியாமல், லதாவுக்கும் தெரியாமல், காஞ்சனா வீட்டுக்காருக்கும் தெரியாமல், லதாவுடைய கணவனுக்கும் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, யார்? சுரேந்திரனும் பிரியாவும் நல்ல ஜாலியாக சுற்றுலா போதல், மற்றபடி பீச்சு, பார்க்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவ்வப்போது உல்லாசமாக இருக்கிறாங்க.
ரூமை போட்டு உல்லாசமாக இருப்பது, மற்றபடி வீட்டுக்குள்ளே உல்லாசமாக இருப்பது தெரியாமல், பெற்றோர்கள் தெரியாமல் உடல் உறவு வைத்துக்கொண்டு ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம். அப்படியே போகக்கூடிய சமயத்தில் வயசு ஆகிடுது. அப்படி ஜாலியாக இருக்கக்கூடிய சமயத்தில் அதையும் வந்து கண்டிச்சிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து பிரியங்கா வாந்தி எடுக்கக்கூடிய சமயத்தில், டெஸ்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் கர்ப்பம். காரணம் வந்து சுரேந்திரன். என்னடா அது, அண்ணன் நீ தங்கச்சி கர்ப்பம் உண்டாயிட்டீங்க, எப்படி சமாச்சாரம், ஊர் இப்படி நினைக்கும், அது தவறாக நினைக்குமே. அண்ணன் தங்கை உறவு ரைட்டு, ஓகே. அது கர்ப்பம் ஆகக்கூடிய சமயத்தில் வேறு விதமாக போகுது, தவறான விஷயமாச்சு, தவறான உறவின் வெளிப்பாடு, இது முறையற்ற உறவு அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்தி என்ன பண்ணுறாங்க, ஊருக்கு தெரியாமல் இந்த கர்ப்பத்தை நம்ம கலைத்து விடலாம்னு சொல்லி போட்டு பிரியங்காட்ட சொல்கிறாங்க. லதாவும் சொல்கிறாங்க, காஞ்சனாவும் சொல்கிறாங்க. சுரேந்திரனும் அதுக்கு ஏதோ முன்ன பின்ன சொன்னவுடனே அவர் ஒன்றும் பேசிக்கல. ஆனால் பிரியங்கா வந்து அதுக்கு ஒத்துக்கலை. நான் கர்ப்பத்தை கலைக்க மாட்டேன், சுரேந்திரனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக இருவருமே கல்யாணம் செய்து கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டால் அண்ணன் தங்கை அப்படிங்கிற உறவில் வர்றீங்க, அது முறையற்ற உறவாக போயிடும், ஊர் என்ன சொல்லும் அப்படின்னு போட்டு கர்ப்பத்தை கலைச்சிடலாம் வான்னு கூப்பிடக்கூடிய சமயத்தில் பிரியங்கா வரவே இல்லை. எப்படி இருந்தாலும் நீங்கள் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனாவும் லதா அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் சொல்லிடுறாங்க. அங்கே குடும்பத்தார சொல்லக்கூடிய சமயத்தில் பிரியங்கா வந்து டக்குன்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த மாதிரி வந்து நானும் கேட்டு பார்த்தேன், உங்கள் அம்மாட்டையும் கேட்டு, உங்கள் அம்மா அப்படிங்கிறப்ப இந்த காஞ்சனாங்கிறது பிரியங்காவுக்கு பெரியம்மா, சுரேந்திரனுக்கு லதாங்கிறது சின்னம்மா. அதாவது அப்பன் உறவு இல்லை, அம்மா உறவு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பெரியம்மா சின்னம்மா ஓகே, அப்பன் உறவில் வந்தால் தான் வந்து ரத்த கான்செப்ட் உட்காரும், டிஎன்ஏ உட்காரும். அம்மா உறவில் வரக்கூடிய சமயத்தை கட்டாயமாக அது வந்து வராது. உடனே என்ன பண்ணுறாங்க, பிரியங்கா ஃபோன் அடித்து சுரேந்திரன் சொல்கிறாங்க, நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், எங்கள் அம்மா ஒத்துக்கலை, அதனால் வந்து நம்ம 2 பேரும் சேர்த்து தற்கொலை பண்ணிக்கலாம். ஆமாம், நீ இன்றி நான் இல்லை, ஆமாம் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. 8 மாத கர்ப்பம், நல்லா புரிஞ்சுக்க பிரியங்கா, அதான் மிக ஷாக் நியூஸ். பிரியங்கா வந்து 8 மாத கர்ப்பம். அதுலேயும் வந்து என்ன பண்ணுறாங்க, காஞ்சனாவும் லதாவும் ட்ரை பண்ணி கலைக்க பார்க்குறாங்க. அது இப்படி 8 மாத கர்ப்பத்தை எப்படி கலைக்க முடியும்? லதாவுடைய பொண்ணு பிரியங்கா, எப்படி கலைக்க முடியும்? ஆமாம். அப்புறம் கூடாது, இது முறையற்ற உறவு அப்படிங்கிற கான்செப்டில் பெரியவர்கள் தவித்துக்கிட்டு கொண்டிருக்க, கல்யாணமும் கூடாது, கர்ப்பமும் கலைக்க முடியாத சூழலாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? இருதலைக்குள் எறும்பா வந்து காஞ்சனா லதா அவங்க ஹஸ்பண்ட்லாம் முழிக்கக்கூடிய சமயத்தில் கல்யாணமும் கூடாதுன்னு இவங்க பிரியங்கா வந்து முடிவெடுத்து சுரேந்திரன் சொல்லிடுறான், நம்ம 2 தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய விவசாய நிலம் இருக்குது. ஆமாம், நைட்டு போய் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் யாருக்கும் தெரியாமல் போய் நைலான் கயிறில் வந்து பம்பு செட் இருக்குல்ல, அங்கே 2 பேருமே ஒரே கயிற்றில் தொங்கிடுறாங்க. என்னடா காணான்னு பெரியவங்க வந்து காலையில் தேடக்கூடிய சமயத்தில் விவசாய நிலத்தில் அங்கே போய் பார்க்கக்கூடிய சமயத்தில் 2 பேரும் நைலான் கயிறில் உயிரற்ற பிணமாக தொங்கி கொண்டிருக்கிறாங்க. தற்கொலை. ரொம்ப ஷாக் நியூஸ். இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அண்ணன் தங்கை உறவு இருக்கட்டும், கர்ப்பத்துக்கு முன்னால் வந்து பெரியவங்க யோசிக்காமல் விட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது பிரியங்கா சொல்லாமல் இந்த பொண்ணு விட்டுருச்சா அப்படிங்கிறது தெரியல. சுரேந்திரன்னு சொல்லியிருக்கலாம், ஒன்றுமே இல்லை. இந்த அளவுக்கு வராதுங்கிறதையும் காஞ்சனாவும் நினச்சிருக்கலாம், லதாவும் நினச்சிருக்கலாம், எப்படியோங்க. ஆனால் அப்பன் உறவுங்கிற கான்செப்ட் தான் கட்டாயமாக அது டிஎன்ஏ உட்காரும், அண்ணன் தங்கை அப்படிங்கிற ஒரிஜினாலிட்டி உட்காரும். அதை ஏன் வந்து இவர்கள் பெற்றோர்கள் விட்டார்கள் அப்படின்னு தெரியல. இந்து மதத்தில் அப்படிலாம் சொல்லவே கிடையாது, இந்து மதத்தை அப்படின்னு சொல்ல கிடையாது. மற்றபடி காமனாக வரக்கூடிய சமயத்தில் அண்ணன் தங்கை அப்படிங்கிறது பொதுவாக, ஆனால் டிஎன்ஏ ஒரு கான்செப்ட் மீண்டும் சொல்லிக்க அந்த வகையில் பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக இது ஒரு முறையற்ற உறவாக சொல்லவே முடியாது. இப்போ இஸ்லாம் மதத்து, இப்போ இந்து மதத்தில் அப்படி ஒரு முடிவு அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அநியாயமாக தற்கொலை செய்து கொண்டே இறந்து விட்டார்கள். இதே இஸ்லாம் மதமாக இருக்கட்டுமே, கட்டி வச்சுருப்பாங்க. இஸ்லாம் மதத்தில் குரான்லேயே சொல்லப்பட்டிருக்கு, அக்கால் தங்கை சம்மதம் செய்து விடலாம், தங்கை அக்கால், அக்கால் தங்கை சம்மதம் செய்து விடலாம், அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை இருவரும் பரிமாறிக்கொள்ளலாம், மற்றபடி வந்து கல்யாணம் செய்து கொள்ளலாம், குரான்லேயே இருக்கு. இது இந்துவாக இருந்திருந்தால் பிரியங்காவும் சுரேந்திரனும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஜாலியாக ஜம்முன்னு இருந்திருப்பாங்க. இது இஸ்லாமியனாக இருந்திருந்தால் கட்டாயமாக சுரேந்திரனும் பிரியங்காவும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்துவாக பிறந்த ஒரே காரணத்தினால என்னன்னு தெரியல, கட்டாயமாக முடியாது என்ற கான்செப்ட், சமுதாயத்தினுடைய பய உணர்வு, மற்றபடி வந்து பலவிதமான அவர்களுக்குள்ளே எண்ணங்கள்,
சொந்தக்காரன் என்ன நினைப்பான் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அவன் தான் முதல்ல வத்தி வச்சு விடுவான். அப்படிங்கிற சமயத்தை என்ன பண்ணிட்டாங்க, யோசிக்க முடியாது கான்செப்ட். அப்புறம் கர்ப்பம் வளர வளர இவங்க என்ன பண்ணிடுறாங்க, முடியாதுன்னு சொன்ன உடனே பிரியங்காவும் சுரேந்திரனும் தூக்குள்ள தொங்கிறப்ப மிகப்பெரிய 2 உயிர்களை இழந்து விட்ட அந்த குடும்பம் இன்னைக்கு பரிதவிச்சுக்கிட்டு இருக்கு. இது இஸ்லாமினால் பிறந்திருந்தால் கல்யாணம் செய்திருக்கலாம். ஆமாம், இதன் மூலமாக வரும் காலங்களிலாவது இந்து மக்கள் உணர வேண்டும். குறிப்பாக இது முறையற்ற உறவு என்று எடுத்தோன்னா சொல்லிவிட முடியாது. ஏன்னா அக்கால் தங்கைங்கிற கான்செப்ட் முறையற்ற உறவாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்பன் அவனுடைய தம்பி அப்படின்னா அது முறையற்ற உறவு. இது அக்கால் தங்கச்சிங்கிறப்ப புருஷன் வேறுபடுறான், அப்போ வேறுபடக்கூடிய சமயத்தில் டிஎன்ஏ வேறுபடுது. கட்டாயமாக இஸ்லாமிய முறைப்படி கல்யாணம் செய்து விடலாம். நிறைய இஸ்லாத்தை பார்த்தீங்கன்னா அக்காலும் தங்கச்சியும் நிறைய பேர் சம்பந்தம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் விஞ்ஞானத்தை பொறுத்தவரை கூடாது. டவுன் சிண்ட்ரம், மற்றபடி மூளை குறைபாடோடு குழந்தை பிறத்தல், ஏன்னா பந்தம் இல்லையா, பந்தத்தில் கல்யாணம் செய்யக்கூடிய சமயத்தை கட்டாயமாக அந்த குழந்தை அந்த அந்த தம்பதியருக்கு ரொம்ப ரொம்ப பலகீனமான குழந்தை, மற்றபடி சக்தியற்ற குழந்தை தான் பிறக்கும், சுறுசுறுப்பற்ற குழந்தை தான் பிறக்கும். அந்த வகையில் அவர்கள் பெற்றோர்கள் கல்யாணம் கூடாது என்று சொல்லி ஏற்றுக்கொண்டாலுமே கூட, மற்றபடி ஒரு அண்ணன் தங்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக கூட ஒரு அண்ணன் தம்பிங்கிற கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அக்கால் தங்கச்சி அப்படிங்கிறப்ப சரி என்னமோ ஆகி போச்சுப்பா, ஏதோ ஒரு வகையில் வாழுங்கப்பா அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு 2 உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். வயிற்றுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, பிரியங்கா 8 மாத கர்ப்பம். அது நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது. இனி வரும் காலங்களிலாவது பெற்றோர்கள் பிடிவாதம் இல்லாமல் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா. இது ஒரு வகையான ஏதோ ஒரு வகையில் மறைமுகமான ஒரு ஆணவ கொலையா அப்படின்னு ஒரு சந்தேகத்தையும் கொடுக்குது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.